இனிய இணையதள நண்பர்களே, திருக்குறள் அதிகாரம் 43 அறிவு உடைமை. சிறகில்லா பறவைகளின் சித்திரவதை மரணங்கள் தீர்வு என்ன என்ற தலைப்பில் இக்கட்டுரையை தொடர்கிறேன். குறள் எண் 428. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவார் ஞானி. குறள் அர்த்தம்: ஓர் அறிவாளிக்கும் ஒரு அறிவற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பாவ கர்மா செய்வதற்கு அஞ்சி வாழ்வான் அறிவாளி, அவன் அகரம் ஞானி. பாவ கர்மா செய்ய கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டான், அவன் அறிவற்றவன் சைவர் ஞானி. குறள் சாதம்: பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி. பிரம்பு லத்தி என்றால் பலரும் நடுங்குவர் என்பது புதுமொழி. இக்காலம் சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ், திருப்புவனம் அஜித் குமார், கர்நாடகா அதர்ம மரணங்கள் பொதுவெளியில் பரவலாக பேசப்படுகின்றன. ஒருவனை அடித்துக் கொண்டால் அஃது அஞ்ஞான அறிவீனம் என்கிறது திருக்குறள். இந்த ரவுண்டு கட்டி அடித்தல் யுத்த விவகாரம் இன்று நேற்று அல்ல, நாளையும் தொடரும், தீர்வு காணாவிட்டால் என்பதில் ஐயமில்லை. மனைவி, பிள்ளைகள், மாணவர்கள் என எவரையும் அடிக்க எவருக்கும் உரிமை இல்லை. தீர்வு என்ன? ஞானிகளின் எண்ணிக்கை நாட்டில் அதிகரித்தால்தான் தீர்வு கிடைக்கும். ஊரில் டம்மி பேர்வழிகளை டேய் கால் துட்டு பெறுவாயடா என்பார்கள் அகரம் ஞானிகள். பொதுவாக ஞானிகளை 5 வகையாக பிரிக்கலாம். 1. சைபர் ஞானி, அடித்து காயப்படுத்தி சித்திரவதை செய்து கொள்வதற்கு அஞ்சாதவன். 2. கால் ஞானி, ஆ கா சீக்கு அஞ்சாதவன். அரை ஞானி, ஆ காவுக்கு அஞ்சாதவன். முக்கால் ஞானி, ஆவுக்கு அஞ்சாதவன். 5. அகரம் ஞானி, ஆ கா சி கோ வுக்கு அஞ்சுபவன். இந்த மாதிரி அகரம் ஞானியாக வாழ்பவன்தான் மனித விலங்கியலுக்கு ஒளி வீசும் திருவியல் அகரம் ஞானி என போற்றப்படுவான். குறள் நீதி கதை. பழங்காலத்தில் பவனி ஆற்றங்கரையோரம் ஒரு கிராமம், பெயர் பூதத்தான் குளம். அவ்வூரை பூவைத்தான் குளம் என்றும் சொல்வார்கள். அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பெயர் ஞானமணி. அவர் ஒரு கவிஞர். அதே ஊரில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் பெயர் சூடாமணி. அவருக்கு சூடக்கட்டி சாமியார், 16 சென்டிமீட்டர் தாடிச்சாமியார் என 2 பட்டப்பெயர்கள் இருந்தன. என்றும் 16 வயது மார்க்கண்டேயனாக வாழ வேண்டும் என எண்ணி அவர் 16 சென்டிமீட்டர் தாடி வைத்துக் கொண்டார். அந்த ஊரில் ஓடையில் ஓர் ஆலமரம், அதன் அடியில் ஒரு பீடம் கட்டி சாமி கும்பிட்டு வந்தார். ஆண்கள், பெண்கள் என பலரும் அங்கு வந்து சாமி கும்பிட அவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். கூட்டம் வர வர கூட ஆரம்பித்தது. ஊருக்கு பெரிய மனிதரானார். பின்னர் ஊருக்கு தலைவராகவும் ஆனார். அருள்வாக்கு சொல்வதற்கு 2 சூடக்கட்டிகள் வாங்கி வர சொல்வார். ஒன்று சாமிக்கு, இன்னொன்று சாமியாருக்கு. அதனால் தான் அவருக்கு சூடக்கட்டி சாமியார் என பெயரிட்டார்கள். அவருக்கு 2 வேலையாட்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் தங்கமணி, வீட்டு வேலை செய்தான். இன்னொருவன் பெயர் குண்டுமணி, இவன் வீட்டு காவலாளியாக இருந்தான். சூடக்கட்டியால் சாமியார் பணக்காரரானார். பணப்பெட்டியை கும்பிட்டு எப்போதும் கட்டிலுக்கு அடியில் வைத்து விட்டுத்தான் தூங்குவார். ஒரு நாள் சாமக்கூடாங்கி ஒருவன், ஜக்கம்மா சொல்றா, ஒரு தடையாவது காசிக்கு சென்றால்தான் சாமியாருக்கு மோட்சம் கிடைக்கும் என சொல்லிவிட்டு சென்றான். அதன்படி, டேய் தங்கமணி, குண்டுமணி, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்கடா, நாட்டில் கொள்ள கூட்டம் பெருத்து போச்சுடா, நான் காசி யாத்திரைக்கு போகிறேன் என சொல்லிவிட்டு காசிக்கு பயணமானார். 15 நாட்கள் கழித்து காசி தரிசனம் எல்லாம் முடித்து வீடு திரும்பினார். குண்டுமணி வாசல் கதவை திறந்து விட்டான். நேராக படுக்கை அறைக்கு சென்று கட்டிலுக்கு அடியில் குனிந்து பார்த்தார். பணப்பெட்டி காணவில்லை. வீட்டிற்குள் சென்று சாமியாரை காணவில்லை என குண்டுமணி வந்து பார்த்தான். சாமியார் மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் முகத்தில் நீரை தெளித்து கண் விழிக்க செய்தான். டேய் குண்டுமணி,
பணப்பெட்டி காணவில்லையடா, தங்கமணி எங்கேடா என கேட்டார். அவன் ஊருக்கு சென்று விட்டான் என்றான் குண்டுமணி. சந்தேகம் தங்கமணி மேல் விழ தங்கமணியை அழைத்து வரச் சொன்னார். அவனும் வந்தான். டேய் தங்கமணி, பணப்பெட்டியை காணலடா, எடுத்திருந்தா கொடுத்துடுடா என்றார் சாமியார். ஐயா, ஆத்தா மேல சத்தியமா நான் எடுக்கலை என்றான் தங்கமணி. அவனை ஒரு தனி அறையில் போட்டு குண்டுமணியை வைத்து ஊமையாடி அடித்து ஊருக்கு அனுப்பிவிட்டார் சாமியார். பாவம் தங்கமணி ஒரு வாரத்தில் படுத்த படுக்கையாகி இறந்து விட்டான். சிலப்பதிகாரத்தில் பொற்கொல்லன் அரசியின் சிலம்பை திருடிவிட்டு கோவலன் மேல் பழி போட்டது போல் குண்டுமணி திருடிவிட்டு தங்கமணி மேல் பழி போட்டான். பணப்பெட்டி காணாமல் போனதால் மனம் உடைந்த சாமியார் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார். பாவம் 5 வருடம் அல்லல் பட்டார். சாமியார் இறந்த அன்று அங்கு வந்த பெரியவர் ஞானமணி, டேய் சூடாமணி, பூசணிக்காய் போல் இருந்த உன் உடம்பு குடலங்காய் போல் போனதென்ன என ஒரு இரங்கல் பாடி சென்று விட்டார். குறள் பிரசாதம். திருவள்ளுவர் தன் மனைவி வாசுகியை அடிக்கவில்லை. எனது ஆசிரியர் சங்கரன்கோயில் சிவசங்கரன் ஐயா மாணவர்களை அடிக்கவில்லை. காந்தி, அண்ணா போன்ற சிலர் யாரையும் அடிக்கவில்லை, யார் வயிற்றிலும் அடிக்கவில்லை. விசாரணை என்ற பெயரில் ஒருவரை அடித்துக் கொள்வது நியாயமா? உலகில் புலன் விசாரணையில் சிறந்த நாடு எது என கண்டு அந்த அறிவியலை கையில் எடுத்தால் நாட்டில் கோ மரணங்கள் நடக்காது. கடைசியில் 8 அடியில் சாயப்போகிற ஒருவன் சைவர் ஞான சாமியார் என பட்டம் வாங்கணுமா என்ன? நம்பர் 1 அகரம் ஞானி. இப்பாடம் மக்களுக்கு போதிக்கப்பட்டால்தான் சிறகில்லா பறவைகளும் சிறைச்சாலை கூண்டு குருவிகளும் இவ்வுலகில் இன்பமாக வாழ முடியும். காலம் பதில் சொல்லட்டும். கவிஞர் சுப்ரத்னவேலு BA, திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.